ஹலோ guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே நோ லாங்கர் அலோடட் இன் அனதர் வேர்ல்டு எபிசோட் 6 தான். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா, மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்சா ஒரே ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க எதுக்குன்னே தெரியாம அவங்களோட கேங் மொத்தத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, டாமா வந்து அவங்க வேற ஏதோ ஒரு இடத்துக்கு தூக்கின்னு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டாமா ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி பண்ணிருப்பான். அதனால தான் டாமாவை பார்த்தோன்னே நம்ம எல்லாரையுமே போட்டு ஜெயில போட்டாங்க. கண்டிப்பா டாமா ஒரு கிரிமினல் இருப்பாளோ. ஏய், நீ வந்து அப்படிலாம் சொல்லாத, உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ பேசக்கூடாது, புரியுதா? நான் டாமா ஒன்னும் திருட்டு போன இல்ல. சரி, ஏதோ ஒண்ணு ஹனட்டி, இந்த மாதிரி இந்த உலகத்துல இந்த பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்றது எப்படி பண்ணுவாங்க? என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீ ஒரு மாதிரி வித்தியாசமா எக்ஸ்பிரஷன் தர. அங்க ஆளுமே கொடூரமா சேச்சன் இருக்கான். அப்போ அதுதான் விஷயம்னா, அவ இல்லாம இங்கிருந்து நம்ம தப்பிக்க பார்க்கணும். ஆனா எப்படி நீ தப்பிக்க போற, அதை பத்தி சொல்ல முடியுமா? அவன் அப்படியே அந்த லாக்க நோண்டி அந்த டோரையுமே ஓபன் பண்ணிடுறான். அட, நீ வரும்போது ஒரு வாரியர்னு சொன்ன. நான் வாரியர்ஸ் எல்லாமே வீரமான செயலை பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. வந்து எதுக்கு இப்படி சொல்றீங்க? அங்க சென்சேவும் வராரு. சென்சே, நீங்களாச்சும் பாராட்டுவீங்கல்ல, நம்ம எதுக்கு போகணும், நம்ம இங்கே இருக்கலாம்ல. ஐயோ, இங்க இருக்கிற எல்லாமே லூசா இருக்கே. ஒருத்தங்களாச்சும் என்ன பாராட்டுவாங்கன்னு பார்த்தா யாருமே பாராட்டல. அங்க இந்த சவுண்டும் அவங்களுக்கு கேக்குதா? இதனால என்ன விஷயம் அப்படின்னு பார்த்து இவங்க எல்லாருமே பூச்சி போட்டுறாங்க. அம்மா, நீங்க வந்து எங்களை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க, அப்போனா எப்போ அதை சொல்லுங்க. எதுக்கு இவன் இவ்வளவு கிரீப்பியா இதை சொல்றான்? இதுக்கப்புறம் அவங்க கிங்கு முன்னாடி வராங்க. கிங்கு அவங்க கத்த ஆரம்பிக்கிறாரு. நீங்க வந்து பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க, அதனால உங்க தப்பு படி பார்த்தா உங்க எல்லாரையுமே நாங்க கொல்லணும். அட இருங்க, நாங்க எந்த விதமான தப்புமே பண்ணல, எதுக்கு இப்படி சொல்றீங்க? நீங்க வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. எங்களோட பிரின்சஸ் மில்டிடா அவங்கள நீங்க கிட்னாப் பண்ணிருக்கீங்க. என்னது, நாங்க கிட்னாப் பண்ணுமா? அப்படிலாம் நாங்க ஒன்னும் பண்ணவே இல்லையே. யார் அந்த மில்டிடா? அங்க இப்படி இவங்க பேசின்னு இருக்கும்போதே பின்னாடி அங்க டாமா ஓடி வரான். அப்பா, நான் வந்து எத்தனை வாட்டி சொல்றது, அதாவது நான் ஒன்னும் கிட்னாப் ஆகல, நான் வந்து அவங்க கூட சுத்தி நின்றேன். அதே மாதிரி எனக்கு வந்து நேஷனா போறது ரொம்ப பிடிக்கும். நான் அப்படி போனாதான் என்னோட ஸ்கில்ஸை இன்னமும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா நீங்க என்னன்னா அவங்கள பிடிச்சி வச்சிருக்கீங்க. நீயே சொல்லு அனட்டி. சொல்லுங்க ஐனஸ், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். அட, நீ என்ன இப்போ அப்படியே டிஃப்ரெண்டா பேசுற? பழையபடி பேசு. சரி, ஏதோ ஒண்ணு, நீ என்ன வேணா கெஞ்சு, என்னால அவங்கள ரிலீஸ் பண்ண முடியாது. நான் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, அவங்கள ரிலீஸ் பண்ணணும்னா நீ வந்து திரும்பவும் அதே மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீ குழந்தைத்தனமா நடந்துக்காம ஒரு ராயலிட்டியா நடந்துக்கணும். அதாவது உங்க அம்மா நடந்துக்கிறாங்களே அந்த மாதிரி. அப்படி நான் ஒண்டிதான் இவங்க எல்லாரையுமே என்னால ரிலீஸ் பண்ண முடியும். அங்க டாமாக்கும் வேற வழி இல்ல, இதனாலே அவ ஒத்துக்கிறா. நான் வந்து அதே மாதிரி பண்றேன், இனிமேலும் அந்த மாதிரி தப்பு எல்லாமே நான் பண்ண மாட்டேன். ஒரு நல்ல பிரின்சஸா இன்னில இருந்து நான் இருக்கேன். உங்களை தயவு செஞ்சு ரிலீஸ் பண்றேங்க. ஆமா கைஸ், நீங்க வந்து ஃப்ரீ ஆயிட்டீங்க. அதே மாதிரி நம்மளோட ஜேர்னியும் இங்கேயே முடியுது. எல்லாத்துக்கும் நன்றி. அங்க இருக்கிற அந்த பர்சனை சொல்றான், நீங்க வந்து இப்போ இங்க இருந்து போலாம். இதுக்கப்புறம் அவங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும் போதே அந்த பையன் அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஒரு மாதிரி ரூடா பிஹேவ் பண்ணிருக்கான். ஏய் நீல், நீ வந்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது. ஆனா ஒரு விஷயம்பா, நான் வந்து எதிர்பார்க்கல, அதாவது நம்ம டாமா வந்து ஒரு பிரின்சஸா இருப்பான்னு. ஆமா ஆமா, நானும் எதிர்பார்க்கல. ஆனா நான் ஆச்சரியமானது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அவ கூட நான் ரொம்ப ரூடாலாம் பிஹேவ் பண்ணிருக்கேன். அதுக்கும் மேல நிறைய விஷயத்த நாங்க பண்ணிருக்கோம். டாமான்னு வேற கூப்பிட்டுருக்கேன். அவளுக்கு எவ்வளவு சூப்பரான பேர் இருக்கும் போது மில்டிடான்னு. அங்க சென்சேவோ ரொம்ப கவலையா இருக்காரு. சென்சே, நீங்க வந்து கவலைப்படக்கூடாது. நீங்க இந்த வாட்டி எக்ஸிக்யூட் ஆகலன்னு தானே கவலைப்படுறீங்க. பரவாயில்ல, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. அதுக்குள்ளேயே அங்க சாப்பாடையும் ஒரு லேடி எத்தனது அதுவும் கேக்குது. ஆமா, உங்களுக்கு இந்த பிரின்சஸ் மெல்டிடா அவங்கள வந்து தெரியும்ல? தெரியுமே. அங்க அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்றா. அவளோட பேரு ஃபானேவா. நான் இதுக்கு முன்னாடி பிரின்சஸுக்கு நான் சர்வ் பண்ணிருந்தேன். ஆனா ஒரு நாள் அவங்க ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. நானும் அங்கேயே வெயிட் பண்ணிருந்தேன். நீங்க எல்லாம் என்ன அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, நேத்து வரைக்கும் நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஆனா இன்னைக்கு இல்ல, நாங்க ஒரு டிராவலர்ஸா அங்கேயும் இங்கேயும் சுத்தி நின்றோம். ஆனா எப்போ கிங்கோட கண்ணில் நாங்க மாட்டணுமோ அப்பயே எங்களை பிடிச்சு போட்டாரு. அதுக்கப்புறமா தான் எங்களோட ஜேர்னியும் எண்டாச்சு. சரி, ஏதோ ஒன்று ஃபானா, உனக்கு வந்து அவங்க ரெண்டு பேரை பத்தி நல்லாவே தெரியும் போல. அப்ப அவங்கள பத்தி சொல்லு. ஏன்னா அவங்களோட ஸ்டோரியை நான் எழுதலான்னு இருக்கேன். அப்பனா உங்களுக்கு மில்டிடாவோட பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கணுமா? சரி, நீங்க வந்து எப்படி அவங்கள மீட் பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம மில்டிடாவை பார்க்கும்போது அவங்க ஒரு ட்ரீ மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கினாங்க. அதுக்கப்புறம் நாங்க நிறைய இடத்துக்கு போனோம். கிங்கோட ஆளுங்க கிட்டயும் நாங்க கடைசியா மாட்டிக்கணும். ஆனா நம்மளோட டாமா, அதாவது மில்டிடா, அவங்க வந்து இப்போ ஒரு பிரின்சஸா இருக்காங்க. அவங்களோட பாஸ்ட நோன்றது வந்து ரூடான விஷயமா இருக்கும். அதனால வேணாம், என்னால அதை சொல்ல முடியல. நான் எதுக்கு அவன் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன்னு. ஏன்னா நம்ம கூட இருக்கும் போது அவ சாதாரணமா இருந்தா. ஆனா இப்போ அவளை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுது. என்னதான் அவ பிரின்சஸா இருந்தாலும் எனக்கு அவ டாமா தான். சரி, நீங்க எவ்வளவு சொல்லும் போது அப்ப அவங்களோட பாஸ்ட பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். இந்த சைடு டாமாவும் அதே விஷயத்த பத்தி தான் யோசனை இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஒரு பிரின்சஸ் தெரிஞ்சோன்னே அவளோட முகத்தை பார்க்கணுமே அப்படி இருந்தது. ஆனா சென்சே வந்து எப்பயும் போலதான் இருந்தாரு. ஆனா இந்த டைம்ல அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க? இப்படி இவ பார்த்துன்னு
இருக்கும்போது முன்னாடி ஏதோ ஒரு பர்சன் நின்று இருக்கான். அந்த பர்சனும் வந்து பயங்கரமா தாக்கிடுறான். இதுக்கப்புறம் அங்க கிங்கோட ஆளுங்கெல்லாம் வந்து பாக்குறாங்க. அங்க எவனோ ஒருத்தன் கிங்கோட சாலையே உட்காந்துன்னு இருக்கான். ஆமா, யாரு நீ? என்னோட பேரு கைபாரா. நான் வந்து மேல இருந்த அந்த டெமி உமனை இன்னமும் சாப்பிடல. ஆனா நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்றேன் அதை சாப்பிட்டு பாக்குறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஒன் ஆஃப் த அதர் வேர்ல்டர். நாங்க தான் அந்த டீமன் லார்டையும் கொன்னோம். அதே மாதிரி இந்த உலகத்தையும் நாங்க தான் காப்பாத்தணுமே. என்ன எல்லாருக்குமே எப்படி தெரியும்? ஃபாலன் ஏஞ்சல் ஆஃப் கிளிட்டோனி அப்படின்னு தான் தெரியும். அப்போனா அது நீதானா? அந்த 7 ஃபாலன் ஏஞ்சல்ல நீயும் ஒத்தனா? அங்க பின்னாடியும் எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து உள்ள பூந்துட்ட, அப்போ உன்னால வெளியில போக முடியாது. நாங்கெல்லாம் யாருன்னு உனக்கு காட்ட போறோம். ஆனா அதுக்குள்ளேயே அவனோட கிஃப்ட்டை யூஸ் பண்ண அவங்களோட கை கால் எல்லாமே அப்படியே துண்டு துண்டா விழுது. அடச்சை, இந்த மீட் எல்லாமே அவளுக்கும் டேஸ்டாவும் இல்ல. இதெல்லாம் சாப்பிடணும்னு எனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்ல. எனக்கு தேவை இந்த டெமி உமன். அதை தான் நான் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஹேய், நீ வந்து எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு சரியா தெரியல. நீ இந்த நேஷனை அடைய வந்திருக்கனா நான் கண்டிப்பா அதை நடக்க விட மாட்டேன். இந்த நேஷனோட ஒரு கிங்கா நான் உன்னை உயிரோட அப்படியே போக விட மாட்டேன். அதனால என்னோட பீஸ்ட் பஞ்ச அதை வந்து நீ டேஸ்ட் பண்ண தயாராரு. உங்க கிங்கா அவரோட பவரை வச்சு தாக்குறாரு. இன்னதை தாக்குனாலும் அவன் மேல எதுவுமே ஆகல. நான் தாக்கியும் உனக்கு எதுவுமே ஆகல. எப்படி உன்னோட தாக்குதலால ஒரு நார்மலான பர்சனை கொல்ல முடியும், ஆனா என்ன மாதிரி ஒரு ஆளை கொல்ல முடியாது? ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த நாள் அன்னைக்கு கோலம்ஸை நான் சாப்பிட்டேன். அதனால என்ன கொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னோட பாடியும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கு. அப்போனா நான் இதை தான் பண்ணி ஆகணும். அப்போனா நீங்க அந்த அல்டிமேட் மூவியை யூஸ் பண்ண போறீங்க. உன்னை நீங்க மொத்த மாளிக்கு போறீங்களா என்ன? ஆமா, பின்ன அவன் என்னோட ஆளுங்க எல்லாரையுமே கொன்னா. அவனுக்கு மர்சியே நான் காட்டக்கூடாது. தாக்கலான்னு போகும்போது நம்ம டாமாவோட வாய்ஸ் தான் வருது. அப்பா நித்துங்க. அட, இது இங்கே தான் இருக்கா? ஃபைனலி என்னோட கண்ணில் நீ மாட்டிக்கின. உன்னை சாப்பிட்றதுக்கான டைம் இது. நீ வந்து இங்க என்ன பண்ற? நான் வந்து உங்களோட ஃபைட்டுக்கு உதவலான்னு வந்திருக்கேன். ஏய், அந்த தப்பை பண்ணாத. உன்னால அந்த லியானை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கப்புறம் அங்க வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க ஃபானேவும் அதை பத்தி தான் சொல்றாங்க. நம்ம டாமாக்கு ஒரு பிரதரும் இருந்திருக்காங்க. அவனோட பேரு தான் லியான். லியானும் நம்ம மில்டிடா இவங்க 2 பேருமே தான் ட்ரோனை அடையணும் அப்படின்னு இருந்தது. இவங்க 2 பேருமே தான் இந்த கிங்டமோட நேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. எல்லா விஷயமும் கரெக்டா அமைதியா நல்லா தான் போய் இருந்தது. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டாம் வந்தனால அவங்களோட அம்மாவும் லியானும் அங்கேயே இருந்து போயிட்டாங்க. அதனாலே கிங் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கஷ்டத்திலேயே எப்பயுமே அந்த விஷயத்த பத்தி யோசிச்சு இருந்தாரு. இதனால டாமாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன், இதனால தான் அவங்க டிசைட் பண்ணாங்க, அதாவது லியானோட இடத்த அவங்க வந்து ஏத்துக்கணும்னு. இதனால தான் எவ்வளவு விஷயம் நடந்தது. இன்னும் ஒரு கொடூரமான பாஸ்டா இருக்கு. இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சைடு அங்க கிங்கோ கத்துறாரு. நான் அதான் சொன்னல, எதுக்கு இங்க வந்த? நான் வந்து சண்டை போடலான்னு வந்திருக்கேன். நீங்க இன்னும் சொல்ல வரீங்க என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸை வச்சு இவனை தோக்கடிக்க முடியும். மார்ஷல் ஆர்ட்ஸை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, அது யூஸ்லெஸ் தான். அங்க டாமாவும் அப்படி தாக்கலான்னு வரா. நீ வந்து என்ன தாக்க வரியா? அப்ப பாக்கலாம் உன்னோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கு. டாமாவா அவன் சாப்பிடலான்னு வரும்போது திடீர்னு அவங்க அப்பா வந்து கையை விட்டுறாரு. இதனால டாமாக்கு எதுவுமே ஆகல. அந்த ஃபாதரோட கை தான் அப்படியே போயிடுது. பரவாயில்லையே, நான் வந்து எதிர்பார்க்கல. பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் இருக்கிற லவ் என்னால பார்க்க முடியும்னு. பரவாயில்ல, இதுவும் நல்லா இருக்கு. ஆனா நான் என்ன யோசனை, உன்னோட அந்த அல்டிமேட்டான மூவை நான் பாப்பேன்னு. ஆனா உன்னோட கையும் இப்ப என் வாயில தான் இருக்கு. அங்க டாமாக்கும் சமாக்கும் வந்து அவ தாக்கலான்னு வரும்போது திடீர்னு அங்க வேற யாரோ வந்து காப்பாத்திறாங்க. அட, நான் எதிர்பார்க்கல அந்த கிழவன் வந்து காப்பாத்துவான்னு. சரி, ஏதோ ஒண்ணு, என்னோட மீல் வந்து இப்போ ஓடி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அதை அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஆனா இப்போ இந்த மீலை நான் சாப்பிட வேண்டிய டைம் இது. இந்த சைடு அங்க ஃபீனா இதை பத்தி எல்லாம் சொல்லி இருக்கும் போது திடீர்னு அங்க டாமாவை தூக்கின அவர் வராரு. என்ன ஆச்சு, இப்படி ஓடி வரீங்க? ஆமாக்கு என்ன ஆச்சு? அவ இதுக்கு மயங்கி இருக்கா? அதுவா, அது வந்து நாங்க பயங்கரமான இன்சிடென்ட்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்திருக்கோம். அவளுக்கு ஒண்ணும் இல்ல, அவ மயங்கிதான் இருக்கா. ஏன்னா அங்க திடீர்னு ஒரு கொடூரமான அதர் வேர்ல்டர் வந்தான். அவனால இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கேசல்ல ஓடின்னு இருக்கு. இப்படி இவங்க பேசின இருக்கும் போதே அந்த கேசலும் அப்படியே வெடிக்குது. எல்லாருமே கேக்குதுல. இப்போ இந்த நேஷனை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஒரு புது கிங்கா இருக்க போறேன். அதுக்குன்னு உங்க எல்லாரையுமே நான் ஒதுக்க வந்திருக்கேன் அப்படி இப்படின்லாம் ஒன்றும் இல்லை. உங்க எல்லாரையுமே நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். முக்கியமா சொன்னா சில்ட்ரனு, உமன், இவங்க 2 பேரையுமே, முக்கியமா டேமி உமன்ஸ. என்னது, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் நீ வந்து இதை சொல்லுவ? இந்த பர்சன் இப்படி சொன்ன செகண்டே அவனி அப்படியே முழுங்கி சாப்பிட்டுறான். யாராச்சும் சொல்ல ட்ரை பண்ணீங்க, உங்களுக்கும் இது நிலைமை தான். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது பசங்க உமன்ஸ் சொல்றதுக்கு பதில் எல்லாரையுமே நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா ஃபேமிலியில இருக்க எல்லாரையுமே நான் சாப்பிடுவேன். அதனால எல்லாருமே ஆஸ் யூஷுவல் பண்றத பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா நீங்க எல்லாருமே எனக்கு இரையாக போறீங்க. இதை கேட்டு எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க அவனுமே கத்தி சொல்றான், உங்களால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏன்னா ஒரு மூலையிலையும் டீமன் லார்டு கீழே வேலை செஞ்ச அந்த மாஸ்டர்ஸ் அதுங்களை நான் கட்டுப்பத்தி வச்சிருக்கேன். அதுங்க கிட்ட மாட்டினா அங்கேயே நீங்க இறந்து போயிடுவீங்க. சோ எல்லாருமே டைனிங் டேபிளுக்கு வந்துருங்க. இந்த சைடு அங்க இதையும் அவங்க பார்த்துன்னு இருக்காங்க. என்ன, இவன் வந்து எவ்வளவு கொடூரமா இருக்கான். ஆமா, நான் வந்து எதிர்பார்த்த மாதிரியே உன்னோட ஸ்டோரி ரொம்ப ட்ராஜடியா இருக்கு. நான் எதிர்பார்க்கிற மாதிரி உன்னோட ஸ்டோரி சேடா முடியக்கூடாது. டாமா, சீக்கிரமா எழுதுக்கோ. உன்னோட ஸ்டோரியை கேட்க நான் ஆவலா இருக்கேன். இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாமே கனவாவது, அதாவது ஃபீனா இதுக்கு முன்னாடி அவளுக்கு சர்வ் பண்ணிருப்பாள, அது எல்லாத்தையும் அவ யோசிச்சு பாக்குறா. அவ எழுந்து பார்க்கும் போதும் ஃபீனாவோட வீட்டுல தான் இருக்கா. வெளியில வந்து பார்த்தா அந்த சிட்டி முழுக்க ஒரே கத்தலும் கூச்சலுமா இருக்கு. நீங்க வந்துட்டீங்களா அனட்டி, நீர், சென்சு, நீங்க எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? இப்போ வந்து நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அந்த அதர் வேர்ல்டர் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னான், நம்ம சிட்டிசன்ஸ் எல்லாரையுமே அவன் சாப்பிட போறானா, அதுக்கும் மேல உங்க அப்பாவோட பாதி கையை அவன் சாப்பிட்டுட்டான். இது கேட்டோன்னே அவ போக ஆரம்பிக்கிறா. அங்க ஃபீனா அதை தடுக்கிறா. வேணா நில்லுங்க, உங்க அப்பாவால கூட அவரை தடுக்க முடியல. இல்ல, எல்லாமே என்னோட தப்பு தான். ஏன்னா நான் வந்து அங்க நின்ன எங்க அப்பா என்ன ப்ரொடெக்ட் பண்ண போய் அவரோட கை போயிடுச்சு. இப்போ நான் தான் இந்த நேஷனையும் ப்ரொடெக்ட் பண்ணோம். நான் லியானோட இடத்துல இப்போ நான் தான் இருக்கேன். வேணா நில்லுட்டாமா, ஏன்னா நீ வந்து இந்த நேஷனுக்கு முக்கியம். இந்த நேஷனை பத்தியும் உன்னோட ஸ்டோரியை பத்தியும் நான் கேள்விப்பட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயம், இந்த விஷயத்தினாலே எல்லாருமே அழுதுருக்காங்க. இதுல இருந்து எனக்கு நல்லாவே புரியுது இந்த சிட்டியில இருக்க ஆளுங்க உங்களை எவ்வளவு நம்புறாங்கன்னு. அதே மாதிரி நீங்க வந்து உங்களை ஆபத்துல போறது சரியா இருக்காது. அதனால நாங்க எல்லாத்தையுமே பாத்துக்கிறோம். ஏன்னா எங்க கிட்ட அதர் வேர்ல்டர்ஸ் சமாளிக்கிற மாதிரி ஒரு சீக்கிரட்டான வெப்பன் இருக்கு. என்ன சொல்றீங்க சென்சே? அங்க சென்சேவும் சொல்றாரு, அனட்டி, மெல்லோஸ், நீர், நம்ம போகலாம். அங்க அந்த வயசானவரும் சொல்றாரு, உனக்கு வந்து உண்மையிலேயே நல்ல ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க அந்த கேசலுக்கு வராங்க. அங்க வெளியில இருக்க மாஸ்டரும் பேசின்னு இருக்கு. நம்மளுக்கு என்ன ஆர்டர் கிடைச்சிருக்குன்னா, அதாவது வெளியில இருக்க எல்லாரையுமே நம்ம கொண்டு வரணுமா. இப்படி இவங்க பேசின்னு இருக்கும் போதே அங்க சென்சேவும் போறாரா. இவங்களை பார்த்தது அது. சென்சே, நீங்க வந்து பின்னாடி நில்லுங்க. அதுக்குள்ளேயே சென்சேவே முன்னாடி வந்து சொல்றாரு, நாங்க வந்து எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா, அந்த நியூ கிங்கை நாங்க பார்க்கணும்னு வந்திருக்கோம். ஏன்னா நாங்க இப்பதான் அவரோட ஸ்பீச்சை கேட்டோம். அவருக்கு வந்து மத்தவங்கள சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல. சோ அதனால நான் வந்து சாகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சோ என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும். அங்க பின்னாடி இதை கேட்டு அவங்க 2 பேருமே இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. நான் வந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல இந்த மாதிரி எல்லாம் யாராச்சும் சாவாங்கன்னு. இதுவும் நல்லா தான் இருக்கு. அந்த மாஸ்டருக்கும் ஒண்ணுமே புரியல. என்னையா இவனா வாலண்டியரா வரான். நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து. நீங்க 2 பேரும் எதுக்கு என்னோட மெசேஜை டிலே பண்றீங்க? நாங்க வந்து கிங்க பார்க்கணும். அதாவது அவர் வந்து என்ன சாப்பிடணும். இதனாலேயே அவங்க எல்லாரையுமே ஜெயில போட்டுறாங்க. இந்த உலகத்துல கடவுளே இல்ல. எதுக்கு எங்களை கொண்டு எல்லாமே தப்பா நடக்குது? எல்லாமே உங்களால தான் சென்சே. இப்ப பாருங்க, நம்ம வந்து இங்க மாட்டிக்கணும். நீ வந்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா டெத் அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஹே நீர், இப்போ உன்னோட டர்ன். உன்னோட வேலையை நீ ஆரம்பி. இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளாஷா இதுக்கப்புறம் வர எபிசோட்ல என்ன ஆகும் அப்படின்னு காட்டுறாங்க. அங்க அந்த வயசானவரும் அங்க ஃபுட் எத்தனை வருவாரு. பார்த்தா அங்க டாமாவை காணோம். அட டாமா, எங்க போனாங்க இவங்க? இந்த சைடு அங்க கைபாராவும் சொல்றான், பார்க்கலாம் எந்த டெமி ஹியூமனை நான் சாப்பிடுறதுன்னு. அங்க மாஸ்டரும் ஓடி வந்து சொல்லுது, கைபாரா முக்கியமான விஷயம். ஆனா அதுக்குள்ளேயே திடீர்னு யாரோ ஒருத்தங்க சம வேகமா அதை தாக்குறாங்க. யார் அதுன்னு பார்த்தா டாமா தான். ஐயோ, எதுக்கு ஃபூலிஷான விஷயத்த பண்ண? நீ எதுக்கு வந்த பைத்தியம்? பரவாயில்லையே, என்னோட மீட்டு என்னையே தேடி வந்தா. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இங்கேயே நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்றாதீங்க. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டு இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்றேங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும். ஸோ இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.